நான் உங்க சுபஸ்ரீ. இன்னைக்கு நம்ம CS2ல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா CSS யூனிட்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க CSS யூனிட்ஸ்னா என்னன்னு பாப்போம். யூனிட்ஸ் இன் CSS. இப்போ CSSல பார்த்தோம்னா வெரைட்டி ஆஃப் யூனிட்ஸ் வந்து இருக்குதுங்க. லெந்த் மெஷர்மென்ட் பண்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரியல் வேர்ல்ட்ல பார்த்தோம்னா லெந்த் மெஷர்மென்ட் பண்றதுக்கு ஸ்கேல் யூஸ் பண்ணி சென்டிமீட்டர்ல மெஷர்மென்ட் பண்ணுவாங்களா? அதே மாதிரி தான் இப்போ நம்ம வெப்சைட்லயோ வெப் அப்ளிகேஷன்லயோ ஒரு எலிமெண்ட்க்கு நம்ம வித் கொடுத்திருந்தாலும் சரி பார்டர் கொடுத்திருந்தாலும் சரி அதோட லெந்த் மெஷர்மென்ட் பண்றதுக்கு நம்ம யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். சோ அத தான் நான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து சொல்லியிருக்கேன். தென் நீங்க செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்கேன்னா நம்ம எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டி சைஸையும் வந்து இந்த யூனிட்ஸ் தான் வந்து டிசைட் பண்ணுதுங்க. இப்போ நம்ம ஒரு எலிமெண்ட்டுக்கு வந்து வித் கொடுத்திருந்தோம்னா அந்த வித் வந்து இந்த சைஸ்ல இருந்தா போதும். சோ அப்படின்றதுக்கு வந்து நம்ம யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். சோ எங்க தேர்ட் பாயிண்ட்ல பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து வித்னு கொடுத்திருக்காங்க. தென் வேல்யூ வந்து 20 பிக்சல் வந்து கொடுத்திருக்கேன். இந்த 20ன்றது வந்து லெந்த், பிக்சல்ன்றது வந்து யூனிட்ஸ் வந்து நம்ம சொல்லுவோம். தென் நீங்க ஃபோர்த் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்கேன்னா நம்ம CSS ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாடிஃபை வந்து பண்ணிக்கலாங்க. மார்ஜின், பேடிங், வித், ஹைட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம டிவைஸோட எல்லா ஸ்கிரீன் சைஸுக்கு பொருந்துற மாதிரி நம்ம மாடிஃபை வந்து பண்ணிக்கலாம். சோ இப்போ இத தான் வந்து யூனிட்ஸ்னு வந்து சொல்லுவோம். இப்போ இந்த யூனிட்ஸ்ல வந்து ரெண்டு டைப்ஸ் வந்து இருக்குதுங்க. என்னென்ன டைப்ஸ்னு பார்த்தோம்னா அப்சல்யூட் யூனிட், ரிலேட்டிவ் யூனிட்ஸ் ரெண்டு இருக்குது. இப்போ அப்சல்யூட் யூனிட்னா என்னன்னா இது வந்து ஃபிக்ஸ்டு லென்த் யூனிட்ஸ்னு சொல்றாங்க. அப்படின்னா நம்ம வெப்சைட் வந்து ஸ்கிரீன் சைஸுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து ஆகாதுங்க, ஃபிக்ஸ்டாவே வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து அப்சல்யூட்னு வந்து சொல்லுவோம். இந்த அப்சல்யூட்ல என்னென்ன யூனிட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா சென்டிமீட்டர் வந்து இருக்குது, மில்லிமீட்டர் வந்து இருக்குது, தென் இன்ச்சஸ் வந்து இருக்குது. இப்போ ஒரு இன்ச்சஸ் வந்து 96 பிக்சல்ஸ்க்கு வந்து ஈக்குவல் வந்து சொல்லியிருக்கிறோம். தென் அதே மாதிரி 2.54 சென்டிமீட்டர் சேர்ந்ததான் ஒரு இன்ச்சஸ்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். தென் PT வந்து யூஸ் பண்ணுவோம். PTனா பாயிண்ட்ஸ் வந்து சொல்லுவோம். ஒரு PT வந்து 1/72 ஆஃப் இன்ச்னு வந்து சொல்லியிருக்கிறோம். தென் PC வந்து யூஸ் பண்ணுவோம். PCனா வந்து பிக்காஸ்னு வந்து சொல்லுவோம். ஸோ 1 பிக்கா வந்து 12 பாயிண்ட்க்கு வந்து ஈக்குவல் வந்து சொல்லியிருக்கிறோம். தென் அதே மாதிரி 6 பிக்காஸ் வந்து ஒரு இன்ச்சுக்கு ஈக்குவல் நம்ம சொல்லியிருக்கிறோம். தென் பிக்சல் யூனிட் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த பிக்சல் யூனிட் தான் வந்து நம்ம அப்சல்யூட்ல மோஸ்டா வந்து யூஸ் பண்ற யூனிட்டுங்க. சோ ஒரு பிக்சல் வந்து 1/96 ஆஃப் இன்ச்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். தென் நெக்ஸ்ட் நம்ம ரிலேட்டிவ் யூனிட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ ரிலேட்டிவ் யூனிட்ஸ்னா என்னன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பேரண்ட் வந்து இருப்பாங்க. அந்த பேரண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ரிலேட்டிவ் யூனிட்ஸ் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். அதே மாதிரி இந்த ரிலேட்டிவ் யூனிட்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா நம்ம வெப்சைட் வந்து ரெஸ்பான்சிவா பண்றதுக்கு தாங்க. அதாவது மொபைலா இருந்தாலும் சரி டெஸ்க்டாப்பா இருந்தாலும் சரி அந்த டிவைஸோட ஸ்கிரீன் சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெப்சைட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். சோ அதை தான் வந்து நம்ம ரெஸ்பான்சிவ் வெப்சைட்னு வந்து சொல்லுவோம். இப்போ இந்த ரிலேட்டிவ் யூனிட்ஸ்ல என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம்னா EM வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம அதிகமா ஃபாண்ட் சைஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க பார்த்தோம்னா ஃபாண்ட் சைஸ் வந்து 2EM வந்து கொடுத்துக்கிறேன். ஒரு EM வந்து 16 பிக்சல் ஈக்குவல் வந்து சொல்லியிருக்கிறோம். இந்த நெக்ஸ்ட் வந்து ரெம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ரெம்னா என்னன்னா ரூட் எலிமெண்டோட ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுக்குது. அந்த ரெம் வந்து யூஸ் பண்ணுவோம். சோ ரூட் எலிமெண்ட்னா HTML தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். தென் அதே மாதிரி 1 ரெம் வந்து 16 பிக்சலுக்கு ஈக்குவல் நம்ம சொல்லியிருக்கிறோம். தென் நம்ம பர்சன்டேஜ் யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த பர்சன்டேஜ் வந்து பேரண்ட் டிபெண்ட் பண்ணி வந்து இருப்பாங்க. தென் CH யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த யூனிட்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா நம்ம கேரட் வித் வந்து இந்த அளவுக்கு இருந்தா போதும். சோ அப்படி இதுக்கு வந்து நம்ம CH யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். தென் VH யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். சோ VHனா என்னன்னா வியூ போர்ட்டோட ஹைட் கொடுக்கிறது தான் நம்ம VH வந்து யூஸ் பண்ணுவோம். 1 VH வந்து 1% ஈக்குவல் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். தென் அதே மாதிரி VW வந்து வியூ போர்ட் ஆஃப் த விட்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். 1 VW வந்து 1% ஈக்குவல் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோங்க. சோ இப்போ இந்த விஷுவல் ஸ்டுடியோ கூட ஓபன் பண்ணி இந்த எல்லா யூனிட்ஸும் ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அப்சல்யூட் யூனிட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். சோ அதுக்கு வந்து நான் பாடி டேக்ல பேராடாக்ஸ்ல கொடுத்து எழுதிக்கிறேங்க. வித் கிளாஸ் நேம்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். சோ இப்போ இது எல்லாத்துக்கும் நான் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைல் வந்து பண்ண போறோம். சோ எங்க style.css ஃபைல்ல கிளாஸ் நேம் வந்து கொடுத்துக்கிறேன். .p-1 கொடுத்துக்கிறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து border ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துக்கிறோங்க. 2 பிக்சல் சாலிட் ப்ளூன்னு கொடுத்துக்கிறேன். தென் வித் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன். 200 பிக்சல்னு கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஓபன் வித் லைவ் சர்வர் கொடுத்துக்கிறேன். இங்க பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் பேராக்கு வந்து 200 பிக்சலுக்கு வித் வந்து எடுத்துருக்குது. பார்டர் வந்து ப்ளூ கலர் வந்து அப்ளை ஆயிருக்குது. சோ நமக்கு எப்படி வித் கால்குலேட் ஆயிருக்குன்னா 1 பிக்சல், 2 பிக்சல், 3 பிக்சல்னு 200 பிக்சலுக்கு நமக்கு வித் வந்து கால்குலேட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இன்ச்சஸ்னா என்னன்னு பார்ப்போம். கிளாஸ் நேம் வந்து கொடுத்துக்கிறேங்க. P-2னு கொடுத்துக்கிறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து border ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன். 2 பிக்சல் சாலிட் ரெட்னு கொடுத்துக்கிறேன். தென் வித் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன். 2IN கொடுக்குறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் ஒரு இன்ச்சு வந்து 96 பிக்சலுக்கு ஈக்குவல் நம்ம சொல்லியிருப்போம். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்க பாருங்க நமக்கு செகண்ட் பேராக்கு வந்து வித் வந்து 2 இன்ச்சஸ் அளவுக்கு நமக்கு எடுத்திருக்குது. 2 × 96னா நமக்கு வந்து 192 பிக்சல் அளவுக்கு நமக்கு வித் வந்து எடுத்திருக்குது செகண்ட் பேராக்கு வந்து நமக்கு. இந்த நெக்ஸ்ட் நம்ம பாயிண்ட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். கிளாஸ் நேம் வந்து கொடுத்துக்கிறேன். .p-3னு கொடுத்துக்கிறேன்.
then curly braces கொடுத்து border property கொடுத்துக்கிறேன் 2 pixel solid green கொடுத்துக்கிறேன் then width property கொடுத்துக்கிறேன் 100 pt கொடுத்துக்கிறேன் இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்க நம்ம third parak வந்து 100 பாயிண்ட்ஸ் அளவுக்கு நமக்கு width வந்து எடுத்துருக்குது then next நம்ம பிக்கானா என்னன்னு பாப்போம் அதுக்கு வந்து நான் டாட் கொடுத்து p-4 கிளாஸ் நேம் வந்து கொடுத்துக்கிறேன் then border property வந்து கொடுத்துக்கிறேன் 2 pixel solid brown னு கொடுத்துக்கிறேன் then width property கொடுத்துக்கிறேன் 50 pc னு கொடுத்துக்கிறேன் இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்க நமக்கு fourth parak வந்து 50 pc அளவுக்கு நமக்கு width வந்து எடுத்துருக்குது சோ 1 pc னா 12 பாயிண்ட்க்கு ஈக்குவல் னு நம்ம சொல்லிருக்கோம் இந்த நெக்ஸ்ட் நம்ம சென்டிமீட்டர்ஸ்னா என்னன்னு பாப்போம் கிளாஸ் நேம் வந்து .p-5 னு கொடுத்துக்கிறேன் then curly braces கொடுத்து border property கொடுத்துக்கிறேன் 2 pixel solid tomato னு கொடுத்துக்கிறேன் then width property கொடுத்துக்கிறேன் 3 cm னு கொடுக்கிறேன் இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்க நமக்கு 5th parak வந்து நமக்கு 3 cm அளவுக்கு width வந்து எடுத்துருக்குது நெக்ஸ்ட் நம்ம மில்லிமீட்டர்னா என்னன்னு பாப்போம் கிளாஸ் நேம் வந்து .p-6 னு வந்து கொடுத்துக்கிறேன் then curly braces கொடுத்து border property கொடுத்துக்கிறேன் 2 pixel solid orange னு கொடுத்துக்கிறேன் then width property கொடுத்துக்கிறேன் 5 mm கொடுக்கிறேன் இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்க நம்ம 5th parak வந்து 5 mm அளவுக்கு width வந்து எடுத்துருக்குது சோ நம்ம இந்த அப்சல்யூட் யூனிட்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ்ட் லெந்த் யூனிட்ஸ் வந்து நம்ம சொல்லிருந்தோமா இப்போ நான் வந்து இந்த ஸ்கிரீனை வந்து மினிமைஸ் பண்ணி காட்டுறேங்க ஷ்ரிங்க் பண்ணி காட்டுறேன் சோ நமக்கு வந்து width வந்து ஃபிக்ஸ்டாவே வந்து இருக்குது ஷ்ரிங்க் வந்து ஆகல நம்மளோட width வந்து சோ நமக்கு இப்படி தான் வந்து அப்சல்யூட் யூனிட்ஸ் வந்து வர்க் ஆகும் நெக்ஸ்ட் நம்ம பெர்சன்டேஜ்னா என்னன்னு பாப்போம் கிளாஸ் நேம் வந்து .p-7 னு கொடுத்துக்கிறேன் then curly braces கொடுத்து border property கொடுத்துக்கிறேன் 2 pixel solid red னு கொடுக்கிறேன் then width property கொடுத்துக்கிறேன் 50% னு கொடுக்கிறேன் இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் சோ இங்க பாருங்க நம்ம 7th parak வந்து 50% அளவுக்கு width வந்து எடுத்துருக்குது சோ நம்ம பெர்சன்டேஜ்னா ஆல்ரெடி சொல்லிருப்போம் பேரண்ட் வந்து டிபெண்ட் பண்ணி இருப்பாங்கன்னு சோ இங்க வந்து பார்த்தோம்னா இந்த full screen தான் வந்து நமக்கு பேரண்டா வந்து எடுத்துருக்குது அந்த பேரண்ட்ல நமக்கு பாதி வந்து நமக்கு width வந்து எடுத்துருக்குது 50% அளவுக்கு தென் இப்போ நம்ம வந்து பெர்சன்டேஜ்க்கு பிக்சலுக்கு வித்தியாசம் வந்து பாப்போம் சோ அதுக்கு வந்து இந்த எல்லா பேரா வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன் இங்க வந்து நான் div tag வந்து கொடுத்துக்கிறேன் இந்த div tagல ரெண்டு பேரா tag வந்து கொடுக்கிறேன் கிளாஸ் நேம் கொடுக்கிறேன் பேரா 1 னு கொடுக்கிறேன் தென் கிளாஸ் வந்து பேரா 2 னு கொடுக்கிறேன் இந்த divக்கு வந்து நான் கிளாஸ் நேம் வந்து கொடுத்துக்கிறேன் parent னு வந்து கொடுக்கிறேன் இப்போ நான் இதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைல் வந்து பண்ண போறேன் சோ .parent னு வந்து கொடுத்துக்கிறேன் then curly braces கொடுத்து border property கொடுத்துக்கிறேன் 3 pixel solid blue னு கொடுக்கிறேன் then width property கொடுக்கிறேன் 500 pixel னு கொடுக்கிறேன் then class name para 1 னு கொடுக்கிறேன் then curly braces கொடுத்து width property கொடுக்கிறேன் 900 pixel னு கொடுக்கிறேன் then border property கொடுக்கிறேன் 2 pixel solid black னு கொடுக்கிறேன் then அதே மாதிரி இன்னொரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன் .para 2 னு then curly braces கொடுத்து width property கொடுத்துக்கிறேன் 40% னு கொடுக்கிறேன் then border property கொடுக்கிறேன் 2 pixel solid red னு கொடுக்கிறேன் இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்க நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் parak வந்து நமக்கு 900 pixel அளவுக்கு நமக்கு width வந்து எடுத்துருக்குது சோ நமக்கு வந்து இந்த ஸ்கிரீன் சைஸ்ல 1 pixel 2 pixel னு கால்குலேட் பண்ணி 900 pixel அளவுக்கு நமக்கு width வந்து எடுத்துருக்குது ஆனா நம்ம செகண்ட் parak பார்த்தோம்னா இந்த div வந்து நமக்கு பேரண்டா வந்து எடுத்துருக்குது அந்த பேரண்ட்டுக்குள்ள 40% அளவுக்கு நமக்கு width வந்து எடுத்துருக்குது சோ நமக்கு இப்படிதான் வந்து பெர்சன்டேஜ் பிக்சல் வந்து ஒர்க் ஆகுங்க சோ பெர்சன்டேஜ்ல நமக்கு பேரண்ட பேஸ் பண்ணி width கொடுத்ததாலும் சரி ஹைட் கொடுத்ததாலும் சரி நமக்கு கால்குலேட் வந்து ஆகும் இந்த நெக்ஸ்ட் நம்ம rem and m பாப்போம் சோ அதுக்கு வந்து நீங்க பாடி டேக்ல div tag வந்து கொடுத்துக்கறாங்க ரெண்டு பேரா tag கொடுத்து எழுதிக்கிறேன் டம்மி டெக்ஸ்ட் கொடுத்துக்கறேன் then கிளாஸ் நேம் கொடுத்துக்கறேன் para 1 னு கொடுக்கறேன் then கிளாஸ் நேம் வந்து para 2 னு கொடுக்கறேன் then அதே மாதிரி இந்த divக்கு வந்து நான் கிளாஸ் நேம் வந்து கொடுத்துக்கறேன் parent னு வந்து கொடுக்கறேங்க இப்போ நான் ரன் பண்ணி காட்றேன் இத இங்க பாருங்க நமக்கு ரெண்டு பேரா வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்குது நமக்கு எப்பவுமே browserல வந்து 16 பிக்சல்ல தான் வந்து டிஸ்ப்ளே ஆகும் நம்ம கண்டென்ட் வந்து சோ இந்த மாதிரி இப்ப 16 பிக்சல் வந்து வேண்டாம் ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணனும் நினைச்சோம்னா அப்ப வந்து நம்ம ரூட் எலிமெண்ட்க்கு வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணனுங்க சோ இப்ப கரண்டா என்ன ஃபாண்ட் சைஸ்ல இருக்குது அப்படிங்கறது எப்படி நம்ம பார்க்கணும்னா ரைட் கிளிக் கொடுத்து இன்ஸ்பெக்ட் கொடுங்க மேல ஆரோ மார்க் மாதிரி கொடுத்திருக்காங்களா சோ இந்த சிம்பிள் வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா சோ இப்ப நான் ஃபர்ஸ்ட் பேரால வைக்கும்போது நமக்கு ஃபாண்ட் வந்து 16 பிக்சல் டைம்ஸ் நியூ ரோமன் வந்து காட்டுது பாருங்க தென் அதே மாதிரி நம்ம செகண்ட் பேராக்கு வைக்கும்போது ஃபாண்ட் வந்து நமக்கு 16 பிக்சல் டைம்ஸ் நியூ ரோமன் காட்டுது பாருங்க இப்போ நான் இத வந்து சேஞ்ச் பண்ண போறேன் அதுக்கு வந்து நான் இன்டர்னல் ஸ்டைல் வந்து பண்ண போறேங்க சோ இங்க ஹெட் டாக்ல ஸ்டைல் டாக் வந்து கொடுத்துக்கறேன் தென் ரூட் எலிமெண்ட் வந்து கொடுத்துக்கறேன் html னு தென் curly braces கொடுத்து ஃபாண்ட் சைஸ் கொடுத்துக்கறேன் 20 பிக்சல் கொடுக்கறேன் இப்போ நான் ரன் பண்ணி காட்றேன் இப்போ பாருங்க நமக்கு அந்த ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு பாருங்க சோ நமக்கு இப்ப ஃபர்ஸ்ட் பேரால வைக்கும்போது 20 பிக்சல் டைம்ஸ் நியூ ரோமன் வந்து நமக்கு ஷோ ஆகுது இப்போ நான் இந்த divக்கு வந்து நான் ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுக்க போறேன் சோ அதுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து .parent னு வந்து கொடுத்துக்கறேன் தென் curly braces கொடுத்து ஃபாண்ட் சைஸ் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துக்கறேன் 2 rem னு வந்து கொடுக்கறேன் இப்போ இது எப்படி நமக்கு கால்குலேட் ஆகும்னா நம்ம ரூட் எலிமெண்ட்க்கு ஃபாண்ட் சைஸ் வந்து 20 பிக்சல் வந்து கொடுத்துக்கோங்களா அந்த 20 பிக்சல் வந்து டபுள் மடங்கு நமக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து நமக்கு கால்குலேட் வந்து ஆகுங்க
அதாவது இப்போ நான் கமெண்ட்ல வந்து கொடுக்குறேன். ஸோ நம்ம CSS கமெண்ட் எப்பவுமே நம்ம ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்து ஒரு ஸ்டார் சிம்பிள் கொடுத்து 20 × 2 = நமக்கு 40 வந்து வருங்களா. ஸோ நமக்கு 40 பிக்சல் அளவுக்கு நமக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து இருக்குங்க இந்த திவ்வுக்குள்ள இருக்க 2 பேராகிராஃப்க்குமே. தென் அதே மாதிரி என் பண்ணும்போது ஸ்டார் கொடுத்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வந்து கொடுக்கணும். இப்படிதான் வந்து நம்ம CSSல கமெண்ட் வந்து கொடுப்போம். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க நமக்கு அந்த 2 பேராகிராஃபோட ஃபாண்ட் சைஸ் வந்து பெருசா வந்து ஆயிருக்கு பாருங்க. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பேரால வைக்கும் போது எனக்கு 40 பிக்சல் டைம்ஸ் நியூ ரோமன் வந்து காட்டுது ஃபாண்ட் வந்து. அதே மாதிரி செகண்ட் பேராக்கு வைக்கும் போது 40 பிக்சல் டைம்ஸ் நியூ ரோமன் வந்து காட்டுது ஃபாண்ட் வந்து. இந்த நெக்ஸ்ட் நான் வந்து இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேராக்கு வந்து நான் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ண போறேங்க. ஸோ அதுக்கு வந்து டாட் கொடுத்து பேரா 1 கொடுக்குறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து ஃபாண்ட் சைஸ் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துக்கிறேன். 1.5 EM வந்து கொடுக்குறேன். இப்போ நமக்கு EM எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ நம்ம பேரண்டோட ஃபாண்ட் சைஸ் வந்து 40 பிக்சல் வந்து இருக்குதுங்களா. இந்த 40 பிக்சல்ல 1.5 மடங்குக்கு நமக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ அதாவது 40 × 1.5 = 60 வந்து நமக்கு வருங்களா. ஸோ நமக்கு 60 பிக்சல் அளவுக்கு ஃபர்ஸ்ட் பேராக் வந்து நமக்கு இருக்குங்க. இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் பேராக்கு பாருங்க ஃபாண்ட் சைஸ் வந்து நமக்கு 60 பிக்சல் அளவுக்கு நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்குது. இங்க பார்த்தோம்னா நமக்கு வந்து ஷோ ஆகுது பாருங்க 60 பிக்சல் டைம்ஸ் நியூ ரோமன் வந்து காட்டுது. தென் அதே மாதிரி இப்போ நான் செகண்ட் பேராக்கு வந்து கொடுத்து காட்டுறேன். ஸோ அதுக்கு வந்து நான் டாட் பேரா 2 வந்து கிளாஸ் நேம் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஃபாண்ட் சைஸ்க்கு மட்டும் தான் ரெம் எம்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் வந்து இல்லைங்க. வித்துக்கு ஹைட்டுக்கு மார்ஜினுக்கு கூட நம்ம இந்த ரெம் எம் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுத்துக்கிறேன் 2.5 ரெம்னு கொடுக்குறேன். ஸோ நமக்கு ரெம் எப்படி கால்குலேட் ஆகும்னா, நம்ம ரூட்டுக்கு பார்த்தோம்னா 20 பிக்சல் வந்து இருக்குது. ஸோ 20லேருந்து 2.5 மடங்கு நமக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து நமக்கு பெருசாகி டிஸ்பிளே ஆகுங்க. அதாவது நமக்கு 20 × 2.5 வந்து 15 வருங்களா. ஸோ 50 பிக்சல் அளவுக்கு நமக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும் செகண்ட் பேராக் வந்து. இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்க நமக்கு செகண்ட் பேராக் வந்து 50 பிக்சல் அளவுக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம இப்படி தான் வந்து ரெம் அண்ட் எம் யூஸ் பண்ணுவோம். இந்த நெக்ஸ்ட் நம்ம வியூ போர்ட்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ வியூ போர்ட்னா என்னன்னா, விசிபிள் ஏரியா தான் வந்து நம்ம வியூ போர்ட்ஸ்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ நான் பாடி டேக்ல வந்து பேரா டேக் கொடுத்து எழுதிக்கிறாங்க. இப்போ நான் இதுக்கு வந்து இன்டர்னல் ஸ்டைல் வந்து பண்ண போறேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஸ்டைல் டேக் வந்து கொடுத்துக்கிறேன். ஹெட் டேக்ல PL மட்டும் வந்து செலக்டரா கொடுத்துக்கிறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து வித் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன். 90 VW வந்து கொடுக்குறேன். தென் ஹைட் ப்ராப்பர்ட்டியும் கொடுக்குறேன். 90 VH கொடுக்குறேன். பார்டர் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். 2 பிக்சல் சாலிட் ரெட்னு கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க நமக்கு 90 வியூ வித் வந்து எடுத்துருக்குது. தென் அதே மாதிரி ஹைட் வந்து நமக்கு 90 அளவுக்கு வியூ போர்ட் ஹைட் வந்து நமக்கு எடுத்துருக்குது. ஸோ நமக்கு வியூ போர்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா 1% வந்து 1 VH ஈக்குவல் சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து பர்சன்டேஜ் வந்து கொடுத்துட்டு போயிடலாமே, ஏன் இந்த மாதிரி வியூ போர்ட்ஸ் வந்து யூஸ் பண்றோம்னா, இப்போ நான் இந்த ஸ்கிரீன் சைஸ் வந்து ஷ்ரிங்க் பண்ணி காட்டுறேன். எனக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த எலிமெண்டோட வித்தும் ஹைட்டு வந்து ஷ்ரிங்க் ஆகிட்டே போகுது பாருங்க. இப்போ எனக்கு ஸ்கிரீன் சைஸ் சின்னதாகும் போது அந்த ஸ்கிரீனுக்கு தகுந்த மாதிரி ஹைட்டு வித்தி வந்து 90 வியூ போர்ட்ஸ் அளவுக்கு நமக்கு கால்குலேட் வந்து ஆயிருக்குங்க. இப்போ நான் பர்சன்டேஜ் கொடுத்து காட்டுறேன். 90% கொடுக்குறேன். தென் அதே மாதிரி ஹைட்டுக்கும் 90% கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க நமக்கு 90% அளவுக்கு வித் வந்து எடுத்துருக்குது. ஹைட் அதே மாதிரி நமக்கு கால்குலேட் ஆகிருக்குது. இப்போ நான் இந்த ஸ்கிரீன் சைஸ் வந்து ஷ்ரிங்க் பண்ணி காட்டுறேன். எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஸ்கிரீன் சைஸுக்கு தகுந்த மாதிரி ஷ்ரிங்க் ஆகுது. பட் நமக்கு வந்து அந்த ஃபுல் பேஜ் தான் வந்து பேரண்டா வந்து எடுத்துருக்குது. அந்த பேரண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு ஹைட் வித் வந்து கால்குலேட் வந்து ஆகிருக்குது 90% அளவுக்கு. இப்போ நான் பிக்சல்ல கொடுத்து காட்டுறேன். வித்துக்கு வந்து நான் 1000 பிக்சல் வந்து கொடுக்குறேன். ஹைட்டுக்கு வந்து 1000 பிக்சல்னு கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் அந்த ஸ்க்ரீனை வந்து ஷ்ரிங்க் பண்ணி காட்டுறேன். எனக்கு பாருங்க ஃபிக்ஸ்டாவே வந்து இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஷ்ரிங்க் வந்து ஆகல, ஃபிக்ஸ்டாவே வந்து இருக்குது. ஸோ இப்படிதான் வந்து நமக்கு பிக்சல் பர்சன்டேஜ் வியூ போர்ட்ஸ்லாம் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். இந்த நெக்ஸ்ட் நம்ம CH யூனிட்னா என்னன்னு பார்ப்போம். இந்த CH யூனிட்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நம்ம கேரக்டரோட வித் வந்து இவ்வளவுதான் வந்து இருக்கணும், இதை தாண்டி வந்து போகக்கூடாது. ஸோ அப்படி இதுக்கு வந்து நம்ம CH யூனிட் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் பாடி டேக் வந்து பேரா டேக் வந்து கொடுத்து எழுதிக்கிறாங்க. இப்போ நான் இதுக்கு வந்து இன்டர்னல் ஸ்டைல் வந்து பண்ண போறோம். ஸோ இன்டர்னல் ஸ்டைலுக்கு ஹெட் டேக்ல ஸ்டைல் டேக் வந்து கொடுத்துக்கிறேன். தென் PL மட்டும் செலக்டரா வந்து கொடுத்துக்கிறேன். தென் வித் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துக்கிறேன். 50 CH வந்து கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க நம்மளோட பேராகிராஃப் வந்து டிஸ்பிளே ஆயிருக்குது. இப்போ நம்ம வித்துக்கு வந்து 50 CH கொடுத்தனால நமக்கு ஒரு லைன்ல 50 கேரக்டர்ல வந்து டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் அது தாண்டினுச்சுன்னா நமக்கு நியூ லைன்ல வந்து போயிடும். இப்போ நான் அனதர் எக்ஸாம்பிள் கொடுத்து காட்டுறேன். ஸோ அதுக்கு வந்து நீங்க பாடி டேக்ல வந்து div டேக் வந்து கொடுத்துக்கிறேன். கிளாஸ் நேம் வந்து கொடுத்துக்கிறேன் கண்டெய்னர்னு. இப்போ இந்த divக்கு நான் வந்து ஸ்டைலிங் வந்து பண்ண போறேன். ஸோ அதுக்கு வந்து டாட் கொடுத்து கண்டெய்னர் கிளாஸ் நேம் வந்து கொடுத்துக்கிறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து மேக்ஸிமம் வித் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துக்கிறேன். 70% வந்து கொடுக்குறேன். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் மேக்ஸிமம் வித் ப்ராப்பர்ட்டி, மினிமம் வித், மேக்ஸிமம் ஹைட், மினிமம் ஹைட் ப்ராப்பர்ட்டிலாம் வந்து பார்த்துருந்தோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க.
தென் பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துக்கிறேன். அக்வா மரின் வந்து கொடுக்குறேன். தென் அதே மாதிரி இந்த பராக்கு வந்து நான் மேக்ஸிமம் வித் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துக்கிறேன். 60 CH வந்து கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க நமக்கு நம்ம கண்டெய்னருக்கு வந்து 70% கொடுத்தனால நமக்கு 70% அளவுக்கு அந்த கண்டெய்னர் வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்குது. அந்த கண்டெய்னருக்குள்ள நம்ம பேராகிராஃப்க்கு வந்து வித் வந்து 60 CH கொடுத்தனால நமக்கு 60 கேரக்டர் அளவுக்கு மட்டும் ஒரு லைன்ல வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கு. அது தாண்டி போச்சுன்னா நமக்கு நியூ லைன்ல வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நமக்கு இப்படி தான் வந்து CH யூனிட்ஸ் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோட CSS யூனிட்ஸ்னா என்னென்னு பார்த்தோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் கூட சந்திக்கிறது வரைக்கும் நன்றி நண்பர்களே.